வணக்கம். அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை செய்தியில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு அண்மை செய்தி பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது. சிபிஐ விசாரணை அப்படின்னு கேட்குறாங்க. சிபிஐ விசாரணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசு வாதிடுது. தமிழ்நாடு அரசினுடைய கோரிக்கையை ஏற்று சிபிஐ விசாரணை இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த ராஜேந்திர பாலாஜி விஷயத்தில் ஆவணங்கள், மொழிபெயர்ப்பு ஆவணங்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆளுநர் தரப்பு கேட்குது. தமிழ்நாடு அரசு ரொம்ப லேட் பண்ணுறாரு, இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 2 வாரத்துக்குள்ளே கொடுக்குறேன்ட்டாங்க. 2 வாரத்தில் தமிழ்நாடு அரசு கொடுத்த உடனடியாக ஆளுநர் பதில் சொல்லணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. உடனே நீங்கள் வெளியில் வர செய்தியெல்லாம் பார்த்தா பாருங்கள், ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம்லாம் செய்தி வரும். நம்மை பொறுத்தவரை என்ன கேட்குறேன்னா, ஆளுநர் அப்படிங்கிறவர் திமுகவை டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு நினச்சா கூட ஆளுநர் ஒவ்வொரு தடவையும் பேசும்போது திமுக வலுப்பெறுகிறது. பலவிதமான இஷ்யூ இருக்கும்போது டக்குன்னு ஆளுநர் வருவார், திமுகவுக்கு நன்மை பயப்பார். யார் இந்த சார் அப்படிங்கிறது பெருசாக போயிட்டு இருக்கும்போது ஆளுநர் சட்டப்பேரவைக்கு போயிட்டு படிக்காமல் வந்தவொன்னே அது பெரிய செய்தியாச்சு. உண்டா இல்லையா? அப்போ ஆளுநர் அப்படிங்கிறவர் அதே மாதிரி அண்ணாமலை யார் இந்த சார்னு போயிட்டு இருக்கும்போது சாட்டையால் அடித்து அது ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருப்பார். இன்றைக்கி நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரும்போது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் அந்த கைது கீதுன்னு அது ஒரு பெரிய பரபரப்பு. அப்போ இன்றைக்கி ஆளுநர் திமுக இவங்கெல்லாம் ஒன்று தான். இது திராவிட மாடலில் இருக்கக்கூடியவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம் மக்களுக்கு தெரியும். பிஜேபி அப்படிங்கிற கட்சி, அதுவும் அரசியலில் கைதேர்ந்த அமித்ஷாவுக்கு தெரியாதா? ஆளுநர் பிரச்சனை வரும்போதெல்லாம் திமுக வலுப்பெறும் தெரியாதா? அப்போ இது திட்டமிட்டு திமுகவும் பிஜேபியும் போடக்கூடிய நாடகம். இது மேலே சோனியா காந்தி, ராகுல் காந்திக்கு தெரியாமே இருக்கும், அவங்களுக்கும் தெரியாமையே இருக்கும், கண்டிப்பாக தெரியும். இப்போ திமுக என்ன நினைக்குது? இடி அதாவது இன்னைக்கு இந்த பிரச்சனையை விடுங்க. நம்ம என்ன கேட்குறோம், இதுவரை எத்தனை தடவை உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க, சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதை தவிர உச்சநீதிமன்றம் ஆளுநர் மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவருக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்குது. சரி, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, ஆர்.என். ரவி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிற ஆளுநர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில் ஒரு தீர்மானம் ஏன் நிறைவேற்றி அனுப்பக்கூடாது? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னால் ஒரு ஆளுநர் இஷ்யூவில் அதிமுகவும் ஆளுநரை கண்டிச்சாங்க. ஆளுநரை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னாங்க. ஐயா ராமதாஸும் சொன்னார். அப்போ அந்த மாதிரி அனைத்து கட்சியும் உங்களுக்கு வராங்கல்ல, அவங்க கூட ஏன் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதானே? நீங்கள் ஒன்றை கேட்கணும், எப்படிங்க தீர்மானத்தை நிறைவேற்ற? 70 விடுதலையில் ஜெயலலிதா அம்மா தீர்மானத்தை நிறைவேற்றலை சார். இந்த மேலே அடிபடாத வேறு விஷயம். இந்தியா முழுக்க தெரியணும், தமிழக சட்டசபை ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னு தெரியணும் சார். அதை விட்டுட்டு சும்மா நீங்கள் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் சங்கி ஆகிட்டாங்க, பார்த்து நடந்துக்கோங்கன்னு வில்சன் அறிக்கை மட்டும் விடுறாரு. அதுக்கப்புறம் நடவடிக்கையே இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் வேகமாக இருக்காங்க அவங்க. அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் மாதத்துக்கு ஒரு வீட்டில் ரெய்டு போச்சு, லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுக்கப்புறம் எதாவது நடவடிக்கை எடுத்தீங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கல? நீங்கள் தான் பெட்டியாக ஃபைலை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தீங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி கொடைநாடு வழக்கில் மாட்ட போகிறாரு. நீங்கள் அவர் சூப்பராக உட்காந்துட்ருக்கார். நீங்கள் தான் என்னென்ன புரியல நமக்கு. மாட்ட போகிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? என்னாச்சு கதை? அம்மாவின் மரணத்தில், ஜெயலலிதா அம்மா மரணத்தில் மர்மம் இருக்குது, நான் ஆட்சிக்கு வந்தால் உடனே கண்டுபிடிப்பேன். என்ன கண்டுபிடிச்சிங்க? ஓபிஎஸ் எடப்பாடி மேலெலாம் ரெய்டு வரும். நீங்கள் எங்கே ரெய்டு வந்தது? வேலுமணி, தங்கமணி யார் வீட்லையாவது ரெய்டு போனீங்களே? என்ன கைப்பற்றுனீங்க? ஏதாவது ஒரு சார்ஜ் ஷீட் போட்டிங்களா? இது எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஆனால் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன டீலிங்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட ஏதாவது வாங்கிட்டு விட்டுட்டிங்களா? அப்படி தானங்க கேள்வி வரும். சாதாரணமாக கலோக்கியில் அப்படி தாங்க பேசுவாங்க. நம்ம சொல்லலை, கலோக்கியில் அப்படி தானே பேசுவாங்க. அப்போ இதுதான் நிர்வாகத்திறன் இல்லாமல். இதே ஜெயலலிதா அம்மா கலைஞரை உள்ளே வச்சாங்க, கலைஞர் அம்மா ஜெயலலிதா அம்மா உள்ளே வைப்பாங்க. அது ரியல் போட்டி. இவங்களுக்கு வேறு வேலைக்கு பண்ணுறதுக்கு அப்போ யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை பொழுது. அப்போ பிஜேபியோடையும் ஒரு டீலிங், அதிமுகவோட ஒரு டீலிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மக்கள் தான் பேச வேண்டும். ஆனால் நல்லா தெரியுது, பிஜேபிக்கு இவங்களுக்கும் ஒரு பெரிய டீலிங் இருக்குது. அப்போ பிஜேபி அப்படிங்கிறது இவங்களை திட்டுவாங்க, இவங்க பிஜேபி திட்டம். நம்ம காலையிலே நிறையா செய்தி சொல்லிட்டோம். நீங்கள் நாட்டில் சபாநாயகர் அப்பாவை இருக்கணுமா வேணாமான்ட்டு ஒரு நம்பிக்கையில் தீர்மானம், அதை திசை திருப்புற மாதிரி அண்ணாமலை தமிழிசை கைது பதட்டம் கிதட்டம் போட்டு அது ஒரு பெரிய செய்தியாகுது. அப்போ இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இதை பண்ணுவாங்கங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இடி ரெய்டு விட்டீங்க, வந்தாங்க 1000 கோடி நாங்கள். அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். மணல் விஷயத்தில் கதிரானந்த் வீட்டில் ரெய்டு போனீங்க, என்ன நடவடிக்கை? பொன்முடி வீட்டில் ரெய்டு போயிட்டு அவரை சிறையிலே வைக்க முடிஞ்சதா உங்களால்? அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன இடி வழக்கு என்னாச்சு? சொல்லிகிட்டே போனால் எத்தனை அமைச்சர்கள் மேலே அவங்க வராங்க, எல்லாம் ஒன்றும் நடக்க மாட்டேது. இதே மாதிரி தான் சார் சுப்ரீம் கோர்ட் போவோம், ஆளுநர் திட்டம் ஒன்றும் நடக்காது. மக்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ மக்களுக்கு அந்த கோபம் இருக்கிறது.
இதே மாதிரி தாங்க ரெய்டெல்லாம் போவாங்க, ஒன்றும் நடக்காது. பிஜேபி ரெய்டு போய் கெஜ்ரிவாலை உள்ள தழுது, ஹேமந்த் சோரனை உள்ள தழுது, எல்லாத்தையும் உள்ள தழுது முதலமைச்சரே இங்கே மட்டும் எங்கள் அமைதியாக இருக்குது. அதுதான் செட்டிங்கு. அப்போ இந்த செட்டிங் எப்போ சரியாகும்? அங்கேயும் இங்கேயும் ஒரு பெரிய டீலிங் போயிட்டுருக்கோம். டீலிங் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒன்றும் நடக்காது, ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஏதாவது நடக்கும். ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் தெரியும். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு திராவிட மாடலாச்சு சூப்பருங்க, பார்த்தீங்கன்னா ஆளுநரை ஓட விட்ட ஸ்டாலின் அரசு அப்படின்னு தம்ப்ளின் போட சரியாக இருக்கும். இது நம்மளும் முதல்லாம் பேசணுங்க. எத்தனை தடவைங்க பேசுகிறது? நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆளுநருக்கு எத்தனை தடவை உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க? எத்தனை தடவை நீங்கள் வழக்கு போட்டுட்ருக்கீங்க? அதற்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுவதில் என்ன தயக்கம்? போன பட்ஜெட்டில் வந்து வராரு, அவரை கூப்பிட்டதே முதல் தப்பு. பிரச்சனை பண்ணுவார்னு தெரியும், ஏன் கூப்பிட்றீங்க? அப்போ என்னென்னா ஆளுநர் பிரச்சனை பண்ணணும், அதை வச்சு உங்களுக்கு அரசியல் பண்ணணும், ரைட்டா? ஆளுநர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. பொன்முடி அவர்களை எதுக்கு மாற்றுனீங்க? ஆளுநரை வந்து அவர் இது பண்ணங்கிறதுக்காக தானே மாற்றுனீங்க. அதனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கேட்டதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 வாரத்தில் கொடுப்பாரு. ஆனால் அதனால் பெருசாக மாற்றம் அடைவுனா நமக்கு நம்பிக்கை இல்லை. அதிமுக அமைச்சர்கள் மேலே இவங்க கை வைக்க மாட்டாங்க, திமுக அமைச்சர்கள் மேலே பிஜேபியும் கை வைக்காது. அவங்களுக்கு ஒரு பெரிய செட்டிங் ஓடிட்டு இருக்குது. இதை மடைமாற்றுவதற்கான வேலை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா எல்லாத்துக்கும் பணம் பணம் பணம், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக அமைச்சர்களையும் நீங்கள் உள்ளே போடாதுக்கு என்ன காரணம்? சரி, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் உள்ளே போடலங்கிறதுக்காக உங்களை எதுக்காமல் இருக்காரான்னு பார்த்தா அவர் சூப்பராக இருக்கார், உங்களுக்கு ரொம்ப எதுக்குறாரா இல்லையா சட்டமன்றத்திலலாம்? அப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். எடப்பாடி பழனிசாமி உங்களை பார்த்து நீங்கள் தான் அவரை பார்த்து பயப்படுறீங்க. கொடநாடுன்னு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஆடிடுவார். நீங்கள் அவர் சொல்லிட்டாரு, கொடநாடு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் பண்ணிக்கங்கிறார். என்ன பண்ண முடியும்? அதனால் திமுகவுடைய இரட்டை விடம் அம்பலமாகி விட்டது. இவர்களும் பிஜேபியும் புறந்தள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய 2024 கூட்டணியே வைக்க மாட்டாங்களாம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மறைமுக கூட்டணி. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. விஜய் சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்று தான்னாரே. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.